நடிகை காமினி கௌஷல் இந்திய சினிமாவில் மிகப்பெரிய வெற்றிகரமான நடிகையாக திகழ்ந்தவங்க. 90க்கும் மேற்பட்ட படங்களில் பணியாற்றிய காமினி கௌஷல் 98வது வயதில் மிகப்பெரிய அளவில் அவங்களுக்கு ஏற்பட்ட வயது மூப்பின் காரணமாக காலமாகிட்டாங்க. வயது தொடர்பான நோய்களால் அவதிப்பட்டு வந்திருக்காங்க. 2025ஆம் ஆண்டு நவம்பர் 14ஆம் தேதி காலமாகிட்டாங்க. 1946ல் நீச்சா நகர் என்ற படத்தின் மூலம் பாலிவுட்டில் அறிமுகமாகிய காமினி, அசோக் குமார், ராஜ் கபூர், தேவ் ஆனந்த், திலீப் குமார், ராஜ்குமார், தர்மேந்திரா உள்ளிட்ட பல முன்னணி சூப்பர் ஸ்டார் நடிகருடன் நடிச்சிருக்கிறாங்க. அவங்க நடித்த நீச்சா நகர் படம் கேன்ஸ் திரைப்பட விழாவில் சிறந்த படத்திற்கான விருதை வாங்குச்சு. சகோதரின் கணவருடன் திருமணம் நடந்திருக்கான். சினிமாவில் தன்னுடைய சிறப்பை காட்டி வந்த காமினி தனிப்பட்ட வாழ்க்கையில் கவனிக்கப்பட்ட பிரபலமாக திகழ்ந்தாங்க. 1948ல் அவங்களுடைய சகோதரி சாலை விபத்தில் உயிரிழந்த பின் சகோதரின் கணவரான BS ஷூட் என்பவரை மணந்தாங்க. மேலும் அவர் மற்றொரு புகழ்பெற்ற நட்சத்திரமான திலீப் குமாருடன் தொடர்பு இருந்தாங்க. அவரின் முதல் காதலி என்றும் இருவரும் ஷாஹித் திரைப்படத்தில் ஒன்றாக நடித்ததாகவும் சொல்லப்படுது. காமினி கௌஷல் கடைசியாக அமீர்கானின் லால் சிங் சத்தா, ஷாஹித் கபூரின் கபீர் சிங் படத்திலையும் நடிச்சிருக்கிறாங்க. இந்த நிலையில் தொடர்ந்து இப்போ அவங்களுடைய ரசிகர்கள் எல்லாருமே அவங்களுடைய இழப்பை மிகப்பெரிய அளவில் ஒரு பெரிய விஷயமாக பார்த்து வந்துட்டு இருக்காங்க. எல்லோருமே அவங்களுக்கு இரங்கலை தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க. வயது மூப்பின் காரணமாக கடந்த 14ஆம் தேதி தான் அவங்க காலமாகி இருக்காங்க அப்படின்றது மிகப்பெரிய அளவில் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. தொடர்ந்து இது போல் நிறைய பிரபலங்கள் குறிப்பாக பழம்பெரும் நடிகைகள் நம்மளை விட்டு பிரிஞ்சு போகிறது மிகப்பெரிய அளவில் சோகத்தை ஏற்படுத்தி வருது. 98 வயதில் வயது மூப்பின் காரணமாக ஏற்பட்ட நோய்களால் உடல்நிலை சரியில்லாமல் இருந்திருக்கிறாங்க. அதற்கப்புறமாக அவங்க இப்போ கடந்த நவம்பர் 14ஆம் தேதி காலமாகியிருக்காங்க. தொடர்ந்து எல்லோருமே அவங்களுடைய ஆன்மா சாந்தி அடையணும் அப்படின்னு சொல்லி கடவுளை வேண்டிகிட்டு இருக்காங்க. நம்மளுடைய சார்பாக அவங்களுடைய ஆன்மா சாந்தி அடையணும் அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்டிக்கலாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.